ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளஸி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இது பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளான் அப்புறமா சோயா வச்சு தான் அந்த கிரேவி பண்ண போகிறோம். அவ்வளவு அருமையாக செய்யும்போதே வாசனை நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில். அது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக சேர்க்குறோம். ஒரு 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே பொடியாக நறுக்குனதான சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணதான பல்லாரி வெங்காயம் 2 இதோட சேர்த்துருக்கேன். பொடி வெங்காயம் எதுக்குன்னா கொஞ்சம் கிரேவி பதமாக இருக்கிறதுக்காக நம்ம அதை சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நான் எப்போவுமே வெறும் காளான் வச்சு கிரேவி பண்ணியிருக்கேன். சோயா சேர்த்து பண்ணதில்ல. ஆனால் இன்றைக்கி வந்து சோயா சேர்த்து பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூடவே நல்லா பழுத்து கட் பண்ணி வச்சதான தக்காளி பழம், அது கூடவே பச்சை மிளகா ஒன்றையும் இதோட சேர்த்துடலாம். நான் தக்காளி பழம் மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா நல்ல பெரிய சைஸ் பச்சை மிளகா 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நம்மளுக்கு நல்லா சுருண்டு வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 10-15 செகண்ட் மட்டும் லைட்டாக மூடி விட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்போது அந்த ஆவி வந்து இன்னும் கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடும் ஆவி பிடிக்கிறதுனால. இப்போது இஞ்சி பூண்டு தட்டி அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் உரலில் தட்டி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். இது கூட நான் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, அப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வாடை, பச்சை வாடை எல்லாம் போகணும். போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியும், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் கொஞ்சோண்டு தண்ணீர் சேர்த்துடலாம். தண்ணீர் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும். இப்போ கிரேவி மாதிரி நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணதானே காளான் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சோயாவையும் என்ன செஞ்சுருக்கேன், நான் நல்லா வெந்நி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அதையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லேயர் பை லேயராக நம்ம இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு காளான், அதுக்கப்புறமா கட் பண்ணதான சோயா, அதுக்கப்புறம் ஒரு கோடிங் வந்து காளான், அதுக்கப்புறம் சோயான்னு மாறி மாறி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோ காளானுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சோயா வந்து சேர்த்துருந்தேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் வெறும் காளான் கிரேவி மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் காளானுமே வந்து கொஞ்சம் தண்ணீர் வந்து விடும். அதனால் இப்போ நல்லா கிளறி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டோம்னா காளான் இருக்கிற தண்ணிலாம் பிரிஞ்சு அது கொஞ்சம் வெந்து வரும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வேக விட்டோன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுது காளான் இருக்கிற தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி பண்ணதுனால கிரேவியில் உள்ள தண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா
சோம்பு, அது கூடவே தேங்காய், ஒரு 2, 3 முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து அரைச்சி அந்த கலவையை இதோட சேர்த்துருக்கேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்காக இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டேன். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த டயத்தில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளிக்கு மட்டும்தான் சேர்த்தோம், தக்காளி வெங்காயத்துக்கு. நம்ம காளான் சேர்த்த அப்புறம் வந்துட்டு நம்ம உப்பு சேர்க்கலை. அதனால் சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. காளான், சோயா எல்லாமே நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும். வேக விட்டுறலாம். இப்போ நான் சுத்தமான பசுமாட்டு நெய், நான் வந்து நெய் விற்கிறவங்ககிட்டே வாங்கினது, ராமநாதபுரத்துலேருந்தே வாங்கி கொண்டு வந்திருந்தேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்துருச்சு காளானும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டு பரிமாறோம்னா சுவையான ஹெல்த்தியான காளான் சோயா கிரேவி தயார். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.